ஹலோ விவோஸ், நம்முடைய ஆரோக்கிய பதிவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, வெந்தயத்தை பற்றின சுவாரஸ்யமான ஒரு தகவல் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வெந்தயம் நம்முடைய அன்றாட சமையல் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பொருள். இந்த பொருள் நம்மளுடைய ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சமையலில் வெந்தயம் இல்லாமல் இருக்கவே இருக்காது. வெந்தயம் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு இடத்த பிடிச்சிருக்கு அப்படின்னே சொல்லணும். இந்த வெந்தயத்தை பல வழிகளில் நம்மளுடைய உடலில் நம்மளால் சேர்த்துக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அதனுடைய பயன்கள் ரொம்ப அதிகம். அதை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ உங்களுடைய வீட்டில் வெந்தயத்தை நீங்கள் எந்த வழியில் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உடலினுடைய வெப்பம் நீங்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த வெந்தயத்தை நம்ம பயன்படுத்தலாம். வெந்தயத்தை வறுத்து அது கூட சம அளவு கோதுமை சேர்த்து பொடியாக செஞ்சு நம்ம நீரில் கலந்து காஃபிக்கு பதிலாக அதை குடிச்சிட்டு வரும் பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய வெப்பம் கண்டிப்பாக நீங்கும். அதே போல் முடியும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா வளர ஆரம்பிக்கும். வெந்தயத்தை நம்ம ஹேர் பேக்காக யூஸ் பண்ணுறதெல்லாம் உண்டு. இதனால் முடி நல்லா வளரும், குளிர்ச்சி கிடைக்கும். அதாவது ஹேர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஷைனிங்காக இருக்கும் அப்படின்றதுக்காக பெரும்பாலும் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய இடங்களில் நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் தான் நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு உதவியாக இருக்குது அப்படின்றத இன்றைய காலகட்டத்தில் மறந்துட்டு வராங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த வெந்தயத்தை நம்ம தினசரி நம்மளுடைய உணவில் சேர்த்துக்கும் பொழுது நிறைய அற்புதமான பயன்களை கொடுக்குதுங்க. நம்ம வீட்டு அடுப்பங்கரையில் கட்டாயமாக இருக்கும் இந்த வெந்தயம். என்ன சமைத்தாலும் அதில் பெரும்பாலும் இந்த வெந்தயத்தை சேர்க்கறது உண்டு. எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்லாம் நமக்கு தெரியாமலே சேர்த்துட்டு இருக்கும். ஸோ ருசிக்காக சேர்க்குறோமா, ஆரோக்கியத்துக்காக சேர்க்குறோமா அப்படின்னே இன்ன வரைக்கும் யாருக்கும் தெரியல. அதிகபட்சம் வெந்தயம் அப்படின்னா குளிர்ச்சியை தரும் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். இதை தாண்டி அந்த வெந்தயத்தில் நிறைய சத்துக்கள் இருக்குது, நிறைய மருத்துவ பயன்கள் இருக்குது. வெந்தயத்தை பொறுத்த வரைக்கும் அதில் விட்டமின் சி, புரதம், நார்ச்சத்து, நியாசின், பொட்டாசியம், மெக்னீசியம், மேங்கனைஸ் மற்றும் இரும்பு ஆகிய சத்துக்கள் எல்லாமே இருக்குது. இது மட்டும் கிடையாதுங்க, டயோசிஸ் ஜெனின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சேர்மமும் இதில் இருக்குது. அதனால தான் வெந்தயத்தால் இத்தனை பயன்கள் நமக்கு கிடைக்கிது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ வெந்தயம் பெரும்பாலும் பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப நிறைய பயன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். வெந்தயம் நிறைய மருத்துவ குணத்தோடு இருக்குது. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். மாதவிடாய் காலங்களில் ஒரு சில பெண்கள் பார்த்திங்கன்னா அதிக உஷ்ணத்தின் காரணமாக கடுமையான வயிற்று வலியானது ஏற்படும். இது போன்ற நேரங்களில் நீங்கள் வெந்தயத்தை சாப்பிட்றது உங்களுக்கு கொஞ்சம் வெப்பத்தை தணிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். மேலும் வலியும் குறைச்சிடும். அதே போல் மாதவிடாய் சுழற்சி நிற்கக்கூடிய காலகட்டத்தில், அதாவது 40 வயதுக்குள்ள பெண்களுக்கு உடல்நிலை பார்த்திங்கன்னா மோசமாக இருக்கும். அவங்களுக்கும் அதிகமான உடல் வெப்பமானது இருக்கும். ஸோ அந்த உணர்வு பார்த்திங்கன்னா இருக்கும். அந்த டைமில் முளைக்கட்டிய வெந்தயத்தை சாப்பிட்டீங்க அப்படின்னா சூடு தணியும். அது மட்டும் இல்லாமல் அது மாதிரியான பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படாமல் இருக்கும். மேலும் வெந்தயத்தோட சர்க்கரையோ வெல்லமோ சேர்த்து சாப்பிட்டாலும் நல்ல பலன் கிடைக்கும். அதே போல் நிறைய பெண்கள் பார்த்திங்கன்னா சிக்கலான பிரசவத்தை சந்திக்கிறது உண்டு. ஸோ இந்த மாதிரியான காலகட்டங்களில் வெந்தயத்தை நீங்கள் முளைக்கட்டி வச்சு சாப்பிடலாம். அது உங்களுக்கு ரொம்ப சிறப்பான தீர்வாக இருக்கும். அதே போல் செரிமான பிரச்சனையால் இருக்கக்கூடியவங்க, ஜீரண கோளாறால் அவதிப்படக்கூடியவங்க, நீங்கள் எல்லாருமே வெந்தயத்தை எடுத்துக்கலாம். வெறும் வெந்தயத்தையோ அல்லது முளைக்கட்டிய வெந்தயத்தையோ எப்படியோ ஒன்று நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா செரிமான பிரச்சனை கண்டிப்பாக நீங்கிடும். அது மட்டும் இல்லாமல் வாய்வு தொல்லை இருந்தாலும் நீங்கிடும். தினசரி காலையில் நீங்கள் சாப்பிட்றது இன்னும் நல்லது. அதே போல் தலையோடைய முடியில் இருக்கக்கூடிய வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்னா வெந்தயம் தான். இதுக்கு காரணம் இதில் இருக்கக்கூடிய எண்ணெய் பசை முடி வளர்ச்சிக்கு உதவும். அது மட்டும் இல்லாமல் தலைக்கு தேய்க்கக்கூடிய எண்ணெய் தயாரிக்கக்கூடிய இடத்துலையும் நிறைய இடங்களில் பாருங்கள் வெந்தயத்தை சேர்க்கறது உண்டு. ஏன்னா இந்த வெந்தயத்துக்கு முடி உதிர்தலை தடுக்கக்கூடிய சக்தி இருக்குது. அதனால் வெந்தயத்தை சேர்க்குறாங்க. வாசனை திரவியங்கள் தயாரிக்கிறதுலையும் வெந்தயத்தை பயன்படுத்துறது உண்டு. வெந்தய எண்ணெயில் இருந்து வாசனை திரவியங்கள் தயாரிக்கிறாங்க. இது அதிக மணத்தையும் கிருமிகள் அழிக்கக்கூடிய இயல்போடும் இருக்கும். இந்த வாசனை திரவியங்கள் தயாரிப்புலையும் வெந்தயம் பயன்பட்டு தான் இருக்குது. அடுத்ததாக சிறுநீர் பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள், சிறுநீர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே வெந்தயத்தை உணவில் சேர்த்துக்கலாம். இது உடலை குளிர்விப்பதோடு மட்டும் இல்லாமல் உங்களுடைய உடம்புல வறட்சியை நீக்கி சிறுநீரை பெருக்கி கொடுக்கும். இதனால் சிறுநீரக நோய் வராமல் தடுக்க முடியும். அதே போல் சீதபேதி உடல் வெப்பம் அதிகமாகும் பொழுது தான் ஏற்படும். அதனால் அவதிப்படக்கூடியவர்களுக்கு வெந்தயம் ரொம்ப சிறந்த மருந்தாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா உங்களுடைய உடல் சூட்டை தணிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் சிறந்த சீதபேதி நிவாரணியாகவும் பயன்படுது. வெந்தயத்தை நீங்கள் அப்படியேவோ சாப்பிட்லாம், இல்லை வறுத்து நீர் கலந்தோ அல்லது தேன் கலந்தோ நல்லா பிசைஞ்சோ சாப்பிடலாம். எப்படி வேணாலும் சாப்பிடலாம்.
அது உங்களுடைய விருப்பம். வெந்தயத்த அப்படியே எனக்கு சாப்பிட முடியும், என்னால் சாப்பிட முடியும்னா சாப்பிடுங்க. இல்லைன்னா நைட்டில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சிட்டிங்கன்னா, காலையில் அந்த எம்ப்டி ஸ்டொமக்கில் அந்த வாட்டரை வந்து நீங்கள் குடிச்சிட்டு வரும்பொழுது கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம்லாம் சரியாக போயிடும். ஹீட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ரெடியூஸ் ஆகிடும். பெயின் பொடுகு இருக்கக்கூடியவங்கலாம் கண்டிப்பாக வந்து வெந்தயத்தை அதிகமாக யூஸ் பண்ணலாம். இது வந்து உங்களுக்கு அது எல்லாத்தையுமே சரி பண்ணிடும். மேலும் பார்த்தீங்கன்னா, தாய்ப்பால் கொடுக்கக்கூடியவர்கள் எல்லாருமே வெந்தயத்தை நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இது வெந்தயம் பாலில் போட்டு நீங்கள் காய்ச்சி குடிக்கும் பொழுது உங்களுக்கு தாய்ப்பால் சுரப்பு அதிகமாக இருக்கும். அதேபோல் சாதம் வடித்த கஞ்சியில் கூட நீங்கள் சேர்த்து காய்ச்சி குடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் இதை எடுத்துக்கும் பொழுது பிரஸ்ட் மில்க் வந்து உங்களுக்கு நல்ல இன்க்ரீஸ் ஆகும். அடுத்ததான் ரத்தத்தில் சர்க்கரையுடைய அளவு வந்து கண்ட்ரோல்டாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க வெந்தயத்தை வந்து தினசரி உணவில் பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா சீரற்ற உணவு பழக்கம் தான் ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை வந்து அதிகரிக்க செய்யுது. ஸோ அந்த அளவை வந்து கட்டுப்படுத்தி சர்க்கரை நோய் ஏற்படுவதை வந்து தடுக்கணும். அதுக்காக நீங்கள் வெந்தயத்தை எடுத்துக்கோங்க. வெந்தயத்தில் அதிகமாக நார்ச்சத்து இருக்குது. கார்போஹைட்ரேட்டோட அளவெல்லாம் குறைச்சி ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு அதிகரிக்கிறதையும் வந்து தடுக்குது. ஸோ கண்டிப்பாக சர்க்கரை இருக்கிறவங்க வெந்தயத்தை எடுத்துக்கோங்க. அதே போல் வயிறு மற்றும் தொண்டை புண் இருக்கக்கூடியவர்களும் இந்த வெந்தயத்தை பயன்படுத்தலாம். ஏன்னா வயிற்று இல்லைனா தொண்டை பகுதியில் புண்கள் வந்துடுச்சு அப்படின்னா அதை வெந்தயத்தை சாப்பிடும் பொழுது சரியாக்கும். அது மட்டும் இல்லாமல் உடம்புல ஏற்படக்கூடிய கொப்பளங்களை எல்லாமே வந்து குணப்படுத்துது. ஸோ இது தவிர இருமல், தொண்டை கரகரப்பு இது போன்ற பிரச்சனைகளையும் வந்து போக்கி கொடுக்குது. மேலும் பார்த்திங்கன்னா, சருமத்தினுடைய பளபளப்பு அதிகரிக்கிறதுல முக்கியமான பங்கு வெந்தயத்துக்கு இருக்குது. ஏன்னா வெந்தயத்தில் விட்டமின் சி இருக்குது. விட்டமின் சி தான் நம்மளுடைய சருமத்திற்கு நல்ல பளபளப்பை வந்து கொடுக்குது. அதனால் இந்த வெந்தயத்தை வந்து ஃபேஸ் பேக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அரைச்சி முகத்தில் தடவி கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் கழுவினீங்க அப்படின்னா ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த ட்ரைனஸ் எல்லாம் போயிடும், வறட்சியெல்லாம் போயிட்டு ஒரு பொலிவு கிடைக்கும். மேலும் இரவில் தூங்குறதுக்கு முன்னாடி வெந்தய பொடியை முகத்தில் தடவிட்டு கழுவலாம். தூய்மையான துணியில் துடைச்சிங்க அப்படின்னா முகம் பார்க்குறதுக்கு ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும். ஸோ இதுக்காக நீங்கள் நிறைய வந்து செலவு பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அதே போல் கண்ணில் ஏற்படக்கூடிய கருவளையம், கரும்புள்ளிகள் இதெல்லாம் நீங்கிறதுக்கு இந்த வெந்தயத்தை வந்து யூஸ் பண்ணுங்கள். வெந்தயத்தில் விட்டமின்கள் அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால உங்கள் முகத்தில் தோன்றக்கூடிய கரும்புள்ளிகளையும் கண்ணில் ஏற்படக்கூடிய கருவளையத்தையும் வந்து போக்கி கொடுக்குது. வெந்தயத்தை அரைச்சி நல்ல முகத்தில் தடவிட்டு உலர்ந்ததுக்கு அப்புறமா நீங்கள் கழுவுங்க. இப்படி செய்யும் பொழுது ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த டெத் செல்கள் எல்லாமே வந்து போயிடும். இறந்த செல்கள், பாக்டீரியா, அழுக்கு எல்லாமே வந்து வெளியேற்றி உங்களுக்கு சருமம் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பிரைட்டாக தெரியும். மேலும் உதடு வெடிப்பு இருக்கக்கூடியவங்க, ஏன்னா பெண்களை பொறுத்த வரைக்கும் அதிகமான வெப்பநிலை உடலில் ஏற்படும் பொழுது உதடுகள்லாம் வெடிச்சிருக்கும். ஸோ அவங்க தினசரி குளிர்ந்த நீரில் வெந்தயத்தை ஊற வச்சு அதை காலையில் வெறும் வயிற்றுலையும் இரவு தூங்குறதுக்கு முன்னாடியும் குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா, இதை தொடர்ச்சியாக 2-3 நாட்கள் செஞ்சீங்க அப்படின்னாலே உதடு வெடிப்பு தானாகவே வந்து மறைஞ்சி சரியாக போயிடும். ஸோ உதடு வெடிப்பு இருக்கக்கூடியவங்க இந்த ஒரு ட்ரிக்கை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். மேலும் தோல் நோய்கள், உடம்புல ஏற்படக்கூடிய சொறி, சிரங்கு இது போன்ற தோல் நோய்களுக்கு வெந்தயம் மிகச்சிறந்த ஒரு நிவாரணியாக இருக்கும். அதனால் வெந்தயத்தை ஊற வச்சு அரைச்சி அதை தினசரி உங்களுடைய தோல் பாதிப்படைஞ்சிருக்கக்கூடிய இடத்துலலாம் நீங்கள் தடவிட்டு வந்தீங்க அப்படின்னா தோல் நோய்கள் முற்றிலுமாக வந்து போயிடும். அதோடு தோலில் ஏற்படக்கூடிய அரிப்பு, தடிப்புகளும் கூட வந்து மறைஞ்சி போயிடும். அதே போல் தாங்க உடம்புல முகப்பரு பிரச்சனை இருக்கக்கூடியவங்களும் கண்டிப்பாக வந்து இதை யூஸ் பண்ணுங்கள். உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களும் நீங்கள் கண்டிப்பாக இதை வெந்தயத்தை உணவில் எடுத்துக்கோங்க. வெந்தயத்தை தினசரி தண்ணீரில் ஊற வச்சு நீங்கள் 2 டம்ளர் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உடல் எடை படிப்படியாக வந்து குறைய ஆரம்பிச்சிடும். உடல் எடை குறையுது அப்படிங்கிறதுக்காக அதிகப்படியான வெந்தயத்தை நீங்கள் எடுத்துக்காதீங்க. ஸோ அளவோடு வந்து எடுத்துக்கிறது எப்போதும் நல்லது. அதே போல் சுவாச கோளாறு இருக்கக்கூடியவர்கள், சளி, காய்ச்சல் இது போன்ற பிரச்சனையினால் சுவாச கோளாறுகள் ஏற்பட்டு அவதிப்படுறீங்க அப்படின்னா வெந்தயத்தை தண்ணீரில் போட்டு நீங்கள் வந்து குடிக்கலாம். வெந்தயம் பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடி சுவாச பிரச்சனையிலேருந்து உங்களுக்கு நல்ல ஒரு நிவாரணம் கொடுக்கும். அதே போல் உடலில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாத்தையும் போக்கி கொடுக்கும். ஏன்னா வெந்தயத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் ஃபைபர் இதெல்லாம் அதிகமாக இருக்குது. ஸோ உணவு செரிமானத்தை ஊக்குவித்து நம்மளுடைய உடலில் ஏற்படக்கூடிய தேவையில்லாத நச்சுக்களை எல்லாத்தையும் வெளியேற்றும். உணவு செரிமானத்தை வந்து ஊக்குவித்து கொடுக்கும். ஸோ தேவையில்லாத கழிவுகள் எல்லாமே வந்து சீக்கிரமாக வெளியே வந்துடும். உடலில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் வந்து கரைய ஆரம்பிக்கும். இந்த வெந்தயத்தை தினசரி சாப்பிட்டீங்க அப்படின்னா கொழுப்புகள் எல்லாமே சிதைந்து வெளியேற ஆரம்பிச்சிடும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பசி இல்லாமல் இருக்கும். அப்படிப்பட்டவங்க இந்த வெந்தயத்தை நீங்கள் எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பசி எடுக்க ஆரம்பிக்கும். மேலும் எலும்புகளுக்கு பலம், உறுதியை கொடுக்கக்கூடிய பொருட்களில் வெந்தயம் பயன்படுது. அதையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம்.
மேலும் குடலில் சேரக்கூடிய கொழுப்புகளும் தேவையற்ற ஸ்டார்ச் உள்ளிட்ட பொருட்களால் பெருங்குடலில் ஏற்படக்கூடிய புற்றுநோயை தடுக்குதுங்க. ஸோ வெந்தயத்தை தினசரி நீங்கள் எடுத்துக்கும் பொழுது இந்த புற்றுநோயை எதிர்த்து போராடும், அந்த நோய் வராமல் தடுக்கும். ஸோ எவ்வளவு நன்மைகள் இருக்கக்கூடிய வெந்தயத்தை கண்டிப்பாக நீங்களும் பயன்படுத்தி பயன்பெறுங்க.